சித்ரா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. என்ன இது ஒன்றுமே ஆகலையாடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம்மா எதுவுமே ஆகலை, சரிடா நைட்டுக்குள்ளே ஏதாவது ஆகுதா பார்க்கலாம், நீ போயிட்டு வந்து பக்கத்தில் படுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அவங்க பையனை. கௌதமும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூட இருக்காரு. ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாரு, அப்பப்போ எதுவுமே ஆகலையான்னு சொல்லிட்டு, எதுவும் ஆகலை, என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னு ஒன்றும் புரியல சொல்லிட்டு தூங்குறாங்க. காலையில் எழுந்தோடனே சித்ரா வந்து அப்படியே வந்து அவங்க ரூம் பக்கத்தில் நிற்கிறாங்க. அதை பார்த்து கோடீஸ்வரி வந்து, அசிங்கமே இல்லை இவளுக்கு, இப்படி பண்ணுறாளே, புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்கிறதே பிடிக்காதா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஐயோ இவர் ஒரு மாதிரி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிற மாதிரி பவலா பண்ணுறாங்க. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பார்த்து கேட்குறாங்க. இல்லைம்மா அவளுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இது கொடுத்த டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வந்து அப்படி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, அவங்களுக்கு கர்ப்பமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சித்ரா வந்து என்னது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சித்ரா என்ன பண்ணுறாங்க, நேராக போய்ட்டு ரிப்போர்ட்ஸை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை எடுக்கிறாங்க கையில். எடுத்து வந்து அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி வச்சிடுறாங்க. இதை பார்க்குற ஐஸ்வர்யா எதுக்கு அத்தை இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ரிப்போர்ட்ஸை பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இருக்குது. அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. இது வந்து போலி ரிப்போர்ட்டு, அவள் கர்ப்பமே இல்லை, உங்ககிட்ட நாடகம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து அந்த டாக்டர். அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் கர்ப்பம் சொல்லிட்டு என்னை ஏமாத்திருக்காள் அந்த ஐஸ்வர்யா, அவளை சும்மாவே விடமாட்டேன், ஃபங்க்ஷனில் வச்சு அவளுக்கு செய்ய வேண்டியது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க சூர்யாவுக்கு. இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ ஃபங்க்ஷனில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மகா வந்து கேட்குறாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. உங்கள் இஷ்டங்க, நீங்கள் போட்டுனாலும் போட்டுக்கலாம், இல்லை என் இஷ்டம், நான் கொடுக்குறேன், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் இல்லை, சாதாரண ட்ரெஸ் தான், என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே சூர்யா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அடுத்து வந்து ராஜலட்சுமி வந்து ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நீ வந்து வேர் பண்ணிக்க சூர்யா, இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சூர்யா வந்து குழப்பம் முடியாது, 2 ட்ரெஸ்ஸில் எது போட்டுன்னு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து ஐஸ்வர்யாவோட வளகாப்புக்காக எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. சரி எல்லோரும் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சூர்யாவை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து மகாவும் ராஜலட்சுமி எதிர்பார்க்குறாங்க சூர்யாவை, என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க அப்படின்னு. மகா வந்து யோசிக்கிறாங்க, எப்படியும் அவங்க அம்மா கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுன்னு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சூர்யா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுன்னு வருவான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்டே சொல்கிறாங்க. சித்ரா உடனே வந்து ஆமாம் பின்ன நான் கொடுத்து தான் என் பிள்ளை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து சூர்யா வந்து மகா கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராரு. அதை பார்க்கும்போது ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பார்த்தீங்களாக்கா, எப்போவுமே சூர்யா எப்போவோ சாஞ்சிட்டான் மகா பக்கம், அது தெரியாமல் நீங்கள் வேற இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. இதை பார்த்து ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து ஏங்க இப்படி பண்ணீங்க, அத்தை என்ன நினைப்பாங்க, நான் கொடுத்த ட்ரெஸ் ஏன் போட்டிங்க அப்படின்னோடனே, இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்து நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ மகாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னா, நீயும் ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்து சொல்கிறாரு. மகாவுக்கு வெக்கமும் சந்தோஷமும் தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலைங்க வளகாப்பு எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து சித்ரா வந்து வளையல் போகிறதுக்காக வராங்க. அப்போ சித்ரா சொல்கிறாங்க, இவளுக்கு நான் வளையல் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறாங்க. என்ன நீ இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. பின்ன எதுக்கு நான் வளையல் போடணும், இவ தான் கர்ப்பமே இல்லையே அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ சொல்கிறியா நான் சொல்லவா, வயிற்றில் இருக்க தலகாணி எல்லாம் முன்னாடி நான் எடுக்கவா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐஸ்வர்யா தவிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த டாக்டரை வர வைக்கிறாங்க. சொல்லுங்கள் உண்மையானோன்னே, ஆமாம் அவள் போலியில் போட்டு ரெடி பண்ணி கேட்டால் அதான் ரெடி பண்ணி கொடுத்தேன், ஐஸ்வர்யா கர்ப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இது